ஹாய்! அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஏற்கனவே இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸ் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் சென்னையிலேயே நடந்திருக்குது. ஸோ என்ன சம்பவம்? யார் மாட்டுனா? எப்படி மாட்டுனா? எப்படியெல்லாம் ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல வந்துட்டு ஏமாத்துறாங்கன்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஈடுபாடு கொண்டவங்க, ஆன்லைன் டேட்டிங் ஆப் யூஸ் பண்றவங்க, ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, ஒரு பார்த்து தெரிஞ்சுப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ சென்னை இந்த நபருடைய பேர் நமக்கு தெரியல. நம்ம பார்த்ததுலயும் அவங்க மென்ஷன் பண்ணல. பட் எனிவேஸ் சென்னையில வந்துட்டு மயிலாப்பூர்ல மியூசிக் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டர். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போயிட்டு வராரு. மீத டைம்ல வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நெறைய ஆப்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி வந்துட்டு இந்த Grindr அப்படின்ற ஆப்பையும் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஆன்லைன் டேட்டிங் ஆப். ஸோ அதுல ஒரு பெண் ஒருத்தவங்க கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நட்பு ஏற்படுது. ஸோ ஆஸ் யூசுவல் அந்த ஆப்ல எதுக்காக பழகுவாங்களோ, ஸோ நட்பு ரீதியாக அந்த ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகுது. ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. நம்ம நேர்ல மீட் பண்ணலாமே. நம்ம எவ்வளோ நாள் தான் வந்துட்டு ஆன்லைன்லயே வந்து கடல போறோம்ன்னு சொல்லிட்டு, நேர்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி நைட் ஒரு 12 மணி வாக்குல நம்ம வந்து வரலாம். வசதியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி மீட் பண்ணலான்னு வரும்போது, இவரும் ரெடி ஆயிடுறாரு. அவங்களும் ரெடி ஆகி நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஆன் த வேன்லாம் மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. இவரும் சூப்பர் ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சூப்பரா வைப் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, இந்த நபரும் வந்துட்டு போறாப்புல. இப்போ போய் பார்த்தா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கன்சர்ன் பொண்ணு வந்துட்டு வரல. சரி, வர கொஞ்சம் லேட் ஆகும் போல வெயிட் பண்ணலாம். அப்படின்னு வெயிட் பண்ணும்போது, திடுதிப்புன்னு ஒரு 2 இன்னொரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா சைஸான்டிக்கா ஒரு மாரி பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்கானுங்க. வந்தோனேயுமே இவர வந்துட்டு அப்படியே தனியா வந்துட்டு ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு, அங்க வச்சு இவர வந்து லாக் பண்ணி, ஒரு சில அடிகள், உதைகள் அதெல்லாம் குடுத்து, இவர்கிட்ட இருந்து அமௌண்ட்டும் கறந்திருக்காங்க. இவர்ட்ட பெருசா வந்து கையில கேஷ் எடுத்துட்டு வரல அப்படின்றதுனால, கிட்டத்தட்ட ஜிபேல இருந்த ரூபாய் ஒரு 1300 வந்துட்டு இவர்ட்ட இருந்து வாங்கி, அது மட்டும் இல்லாம, இவர கொஞ்சம் நியூடா சில பல வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு, இந்த விஷயத்த நீ வெளில சொன்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல நாங்க லீக் பண்ணிருவோம். அப்படின்னு மிரட்டியும் விட்டு, இவர வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவரு நல்ல வேலையாக நெறைய பேர் மாதிரி வந்துட்டு, ஐய்யய்யோ! நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு பயப்படாம, துணிச்சலா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் குடுத்திருக்காரு. ஸோ அதுக்கே வந்துட்டு இவருக்கு ஒரு பாராட்டுகள் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. இந்த ஜிபே நம்பர் அனுப்பிச்சாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பர வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி, சரி யாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைனலா அதே மயிலாப்பூர்ல வந்துட்டு 2 பேர். ஸோ சூர்யா அண்ட் அஜய் இவங்க 2 பேரும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. முதல்ல இருந்தே அந்த பொண்ணு மாரி பேசி, வர வச்சு, எல்லா வேலையும் பண்ணது இவங்க 2 பேர் தான் சொல்லிட்டும் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அந்த நபரும் வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து ஃப்ரீ ஆயிட்டாரு. சோ இது ஒரு சம்பவங்களா? இதே மாரி ஒரு சில வேற நிகழ்வுகளும் நடந்திருக்குது. நான் ஒண்ணு வந்து முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்பே கெடுதலு. இது யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்டின்ட்டுலாம் நான் சொல்றதுக்காக வீடியோ பண்ணல. எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது ரீசென்ட்டா நடந்தது. நான் கேள்விப்பட்டதுன்றதுனால இத வந்து நான் இப்ப உங்களுக்கு நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்றேன். இன்னும் சில சம்பவங்களும் வந்து இந்த ஆப் மூலமா நான் வந்து கேள்விப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ அதாவது ஒருத்தன் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா வந்து நான் பொண்ணுன்னு நெனச்சு நான் வந்துட்டு அந்த பக்கம் போவேன். பார்த்தா பசங்களா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன வந்துட்டு வேற மாரி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். சேம் ஃபார் விமன் ஆல்சோ. அவங்களுக்கும் வந்துட்டு அது மாரி மாத்தி நடந்திருக்குன்னு கேள்விப்படுறேன். அதே மாரி வந்துட்டு இந்த மாரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சு, அவங்கள வந்து அடிச்சு, இது காசு புடுங்குறது, இது மாரி வந்துட்டு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாரி சிங்கிள் டூ சிங்கிள், இப்போ 1 டூ 1 அப்படின்னு போறவங்க, இன்னும் ஒரு நெறைய பேர் சேர்ந்து இவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்துன்ற மாரி இன்னும் நெறைய விஷயங்கள் வந்துட்டு கேள்விப்படுறேன். ஸோ அதெல்லாம் கேள்விப்படுறது தான். அதுக்குன்னு எல்லாருமே இப்படி பண்றாங்களான்னா, அப்படியும் இல்ல. இதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்க ஒரு வேள இந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பார்த்து நல்லா யோசிச்சுட்டு, கொஞ்சம் அந்த செக்யூரிட்டீஸா அந்த மாரிலாம் பார்த்துட்டு நீங்க போனா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றது நான் வந்துட்டு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.